ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை 18 ஆண்டுகள் கழித்து உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் 2006ஆம் ஆண்டு கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். சாட்சியங்கள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது கொலை முயற்சி, பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. 2008ஆம் ஆண்டு கேரளா நீதிமன்றம் குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. கேரள உயர்நீதிமன்றமும் கொலை குற்றத்திற்கான ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது. இதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நபர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்ட போது, சம்பந்தப்பட்ட நபர் கொலை செய்ய பயன்படுத்தியதாக கூறப்படும் இரும்பு கம்பி 2 ஆண்டுகள் 2 மாதங்கள் கழித்துதான் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் இரத்தக்கரை இருந்ததாகவும் விசாரணை அமைப்பு தெரிவித்தது. திறந்த வெளியில் ஒரு கம்பி 2 ஆண்டுகளுக்கு மேலாக இரத்தக்கரையுடன் இருந்தது எப்படி என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், சம்பந்தப்பட்ட நபரை 4 ஆண்டுகள் கழித்துதான் சாட்சியங்கள் அடையாளம் காட்டியுள்ளன. எனவே இந்த வழக்கில் நிறைய தவறுகள் இருப்பதை உணர்வதாகவும், தவறுதலாக சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கலாம் எனவும் கூறி அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டனர். இதன் மூலம் கொலை குற்றம் சாட்டப்பட்ட நபர் 18 ஆண்டுகள் கழித்து விடுதலையாகிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.